கோபிக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்குற ஈஸ்வரி, நொடிச்சு போன பாக்யா, ஆறுதல் சொல்ற ராதிகா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ராமமூர்த்தி தாத்தா மயக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா செழியன் டாக்டரை கையோட கூட்டிகிட்டு வந்து பார்த்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியாவே செல்வியக்கா தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொன்னாலும் யாருமே அதை ஏற்றுக்க தயாராகல. அதுக்கப்புறமா டாக்டர் வந்ததும் அவர் தூக்கத்திலேயே தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேதனைப்படுறாங்க. இதனால் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தாத்தாவை நினச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பாக்யாவால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நொடிஞ்சு போயிட்டு ஒரே இடத்துல நின்று மாமனாரை நினச்சி அழுகுறாங்க. யார் என்ன சொன்னாலும் பாக்யாவுக்கு கடைசி வரைக்குமே சப்போர்ட்டிவாக இருந்தது மாமனார் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் இனி நம்மளோட இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது கண்டிப்பாக பாக்யாவுக்கு அவங்களுடைய அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று கூடி தாத்தாவோட மரணத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாத கோபி வழக்கம் போலவே வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது எதுக்கு பாக்யாவோட வீட்டில் எல்லாருமே கூட்டமாக நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா மெதுவாக போயிட்டு பார்க்குறாரு. அப்படி போனவருக்கு அங்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக அப்பாவோட இறப்பு தொண்டையை அடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா ராதிகா அண்டு மையுவை கூட்டிகிட்டு வந்து தாத்தா பக்கத்தில் நின்று எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஈஸ்வரி மட்டும் இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாமல் வாயடைச்சு போயிட்டு கணவரோட பக்கத்திலே இருந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா மாமியாருக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக ராதிகா போயிட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி இடிஞ்சு போய் நிற்கிற நிலையில் ராதிகா ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆனாலும் இன்னும் இவ்வளோ நேரம் ஆகியும் எழில் மட்டும் வரவே இல்லை. இதை தொடர்ந்து எழிலுக்கு தகவல் சொல்கிற விதமாக செழியன் கால் பண்ணி கூப்பிடுறாரு. அடுத்ததாக செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியா உறவினர்கள் சொல்ல வரும்போது கோபி அதுக்கு தயாராக நிற்கிறாரு. ஆனால் ஈஸ்வரி என் கணவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா கோபி எந்த காரியமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கோபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்குற விதமாக கோபியோட தலையில் இடியை இறக்குறாங்க. கோபி எவ்வளோ கெஞ்சியும் ஈஸ்வரி மனசே இறங்காமல் செழியன் ரெண்டு எழில வச்சு அடுத்தடுத்து எல்லா காரியத்தையுமே செய்ய சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து தாத்தாவோட சம்பிரதாயங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கலக்கத்திலே இருக்க போகிறாங்க. அப்போது எல்லாருக்குமே ஆறுதலாகவும் சப்போர்ட்டிவாகவும் ராதிகா ஒவ்வொருத்தங்களையுமே பார்த்து பேச போகிறாங்க. ஸோ எனிவே இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியலட்சுமி சீரியல் ஃபுல்லாகவே ரொம்பவே எமோஷ்னலாக போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் அதே போல் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே முடிய போகுது. ஸோ அதுக்காகத்தான் இப்போ திடீர்னு முடிகிற போகிற சமயத்தில் ஒரு ஹைப் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரியா இப்போ தாத்தாவோட இறப்பை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே நிறையவே இணையத்தில் இருக்குது. ஈவன் ராமமூர்த்தியாக நடிக்கிற நடிகர் ரோசரி கூட பார்த்தீங்க அப்படின்னா இதே விஷயத்தை வந்துட்டு மக்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எனிவே பட் இவ்வளோ நாள் ஒரு நல்ல பில்லர் ஆஃப் த சப்போர்ட்டாக இந்த சீரியலுக்கு இருந்த ராமமூர்த்தி இனி இந்த சீரியலில் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.